என்னையா நீ முளைப்பு காட்டின சேகர்பாபு 2026 பிப்ரவரி 23 ஒரு நாள் தான் கும்பாபிஷேகத்துக்கு உடந்த நாள். கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய காலம் வந்தாலும் வரலாம். ஆறுபடை வீடுகளில் ஒரு படை வீடு திருத்தணி முருகன். பாரம்பரியம் திருத்தணி முருகன் கோயில். ஆடி கிருத்திகைக்கெல்லாம் ஜனமாவா இருக்கும், சாதாரண ஜனம் இருக்காது. திருப்பதி ஆந்திராவிலிருந்து திருத்தணிய பிரிச்சு கொடுத்த புண்ணியமா போராடி வாங்கி கொடுத்த புண்ணியமா ஒருத்தர் இருந்தார். ஆந்திராவிலிருந்து மாப்போசி புடுங்கினார், அவர்தான் திருத்தணியை வாங்கி கொடுத்தார். அவர் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர். திருத்தணி ஆந்திராவிலிருந்து மீட்டது தான் திருத்தணி. அப்படி அந்த திருத்தணி ஆறுபடை கோயில்ல ஒரு படை முருகர் கோயில்ல திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முழுக்க கும்பாபிஷேகம் பண்றாங்க. அரங்காவலர்களை போடுறாங்க, திருப்பதி கமிட்டியை போடுறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. நிறைய இவ்வளவு கோவில் நாங்க திருப்பணி பண்ணிட்டோம், இத்தனை கோயில் நாங்க பண்ணிட்டோம் கொண்டுன்னு நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு என்கின்ற சேகர்பாபு முதல்வரிடம் நல்ல பேர் எடுத்துக்கிறார். சாதாரண ரொம்ப ரொம்ப நல்ல பேர் எடுத்துக்கிறார். 133 அடி உயரம் கொண்ட கோபுரம் அது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு இதுவரை ராஜகோபுரமே இல்லாமல் இருந்த நிலையை திமுக அரசு உருவாக்கி முடித்துள்ளது என்ற பெருமை திமுக சார்பில் எந்தவித ஐயம் இல்லைன்னு பீத்திக்கிறாங்க. சாதாரணமா பீத்திக்கல, நாங்க கோபுரம் கட்டுவோம் அப்படின்றாங்க. ராஜகோபுரத்துக்கு 9க்கும் மேற்பட்டோர் நன்கொடை வழங்கி உள்ளனர். டோனர்கள் அவர்கள் விருப்பப்படி சொந்த பணத்துல தான் 2 நிலை 3 நிலை 1 நிலை என கோபுரத்தை கட்டி கொடுத்துள்ளனர். இவங்க பணத்துல பண்ணல, டோனர் பணத்துல ராஜகோபுரத்தை கட்டினாங்க. அட அப்படிதான் அவர்கள் எடுத்த பணம் கணக்கில் வரவழைக்கப்பட வேண்டும். அந்த திட்ட மதிப்பீட்டில் கழிக்கப்பட வேண்டியது அவசியம். ராஜகோபுரங்க அந்த கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 770 லட்சம் ரூபாய் மதிப்புல இன்னும் வர்ணம் பூசுற வேலையை ஆரம்பிக்கல. அது எங்க முட்டுக்கட்ட நிக்குதுன்றது தெரியல. 123 அடி உயரம் கொண்ட 9 நிலை கோபுரம் அது. இந்த ராஜகோபுரம் நுழைவு வாயில் 30 டன் கொண்ட நிலை பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ராஜகோபுரத்துக்கு இந்த நிலைக்கல் பெங்களூர் முற்பாக் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜகோபுரம் அருகே பள்ளம் தோண்டப்பட்டு இணைப்பு படிக்கட்டுகள் பதிக்கப்படாம 6 கருங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அந்த கல்லெல்லாம் பேர் பொறுத்திருக்கு, எழுத்தெல்லாம். அனுமதிக்கப்படி 365 படிக்கட்டுகள் வருமாறு அமைப்பதற்கு அதிகாரிகள் பொறியாளர்கள் முயன்று வருகின்றனர். இந்த ராஜகோபுரம் கட்டுவதற்காக பொருத்தப்பட்ட 54 படிக்கட்டுகள் கோபுரத்தின் அருகே பத்திரமா அடுக்கி வச்சிருக்கிறாங்க. தண்ணி கணக்குல சாம்பிராணி போடுறாங்க டெய்லி. 9 ராஜகோபுரத்தை காஞ்சிபுரத்தை சேர்ந்த ராஜவேல் சபதி தலைமையில் தான் கட்டினாராம். இந்த பணி ஜனவரி மாதம் வரை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி வரைக்கும் நடக்குமா? எந்த ஜனவரி இல்ல, ஜனவரி நடக்குமா? 54
இணைப்பு படிக்கட்டுகள் பணி துரிதமாக நடத்தி முடித்து கும்பாபிஷேகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குமா. எப்ப கும்பாபிஷேகம்னு தெரியல. திமுக ஆட்சி காலத்திலேயே திருத்தணி முருகன் கோயிலுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடத்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முழப்பு காட்டி வருகிறாரா. ஐயோ பாவம், என்னையா நீ முழப்பு காட்டின? யோ சேகர் பாபு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர, நீ என்ன முழப்பு காட்டின? பிப்ரவரி 23 ஒரு நாள் தான், 2026 பிப்ரவரி 23 ஒரு நாள் தான் கும்பாபிஷேகத்துக்கு உடந்த நாள். அந்த நாள்ல நீ கும்பாபிஷேகம் பண்ணலன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்து உன்னை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக நியமனம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய காலம் வந்தாலும் வரலாம். மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கலாம். அது எவ்வளவு காலம் ஆகுன்னு தெரியாது. பிப்ரவரி 23 2026 தள்ளினா மீண்டும் ஆட்சி அமைக்கிறது யாரோ, அதுல இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வருவது யாரோ அவர்கள் தான் வந்து நாள் குறிக்க வேண்டிய சூழ்நிலை திருத்தணி முருகர் கோயிலுக்கு உண்டு. இதுக்கு என்னன்னு கேட்டா, இந்த கோவில்ல இணையானைய ரமணியா ஜேசி கண்ட்ரோல் உள்ள அம்மணி அந்த திருத்தணி முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஜேசி ஆண் ஜேசி போட்டாவது விரட்டுவான். பாவம், இந்த அம்மனியை ஏமாத்துவானுங்க எல்லாம். இணையானையரை ஏமாத்துவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிர்வாக ரீதியில அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, அவங்க நிர்வாகத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்றாங்க. இந்த அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் ஒருத்தர் இருக்கார். உஷாரவி உறுப்பினர்கள் உஷாரவி, நாகன், சுரேஷ் பாபு, மோகன் ஆகியோர் இருந்து செயல்படுகின்றனர். இதுல ஸ்ரீதர் யாருன்னா எனக்கு தெரியலப்பா. நாகன்றவர் டிஎம்கே கட்சிக்காரர்களை போடுறாங்க, எல்லா கோயிலும் தான் போடுறாங்க. நம்ம இந்த கோயிலாம் சொல்ல முடியாது, எல்லா கோயிலையும் போடத்தான் செய்யறாங்க. என்னத்த பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ராஜகோபுர பணிகள் வந்து நிறைவாயிடுச்சான். ராஜகோபுரத்துல இருந்து தேர் வீதிக்கு இணைக்கும் ரூபாய் 90,54,000 படிக்கட்டுக்கு அமைக்கும் பணி மட்டுமே நிறைவேறல் தான். கோயில் உருவாக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமா இந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ராஜகோபுரமே இல்லையா. கீழ் திருத்தணி சரவண பொய்கை குளத்திலிருந்து மேல் திருத்தணி கோயில் வரை வருடத்துக்கு 365 நாள் இருப்பது போல கோயிலுக்கு செல்ல 365 படிக்கட்டுகள் கட்டப்பட்டு இருந்தன. அந்த காலத்துல படிக்கட்டு ஏறும் போதே பார்வையில் படும்படியாக எழுத்துக்கள் பொறியப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இதில் உள்ள எழுத்துக்கள் பெரும்பான்மை தமிழ் தெலுங்குல உள்ளதான். ஏழை ஆந்திராவில இருந்து புடுங்கு, ஆந்திராவில இருந்து மாப்போசி புடுங்கினார். குப்புசாமி செட்டியார், குப்புசாமி மொழியார் என பல கற்கள் தெரிந்தது. ஒரு சில கற்கள்ல 1930 வருடம் குறிப்பிட்டிருக்கு. கடந்த 2010ஆம் ஆண்டு திருத்தணி முருகர் கோயிலுக்கு கட்ட முடிவு எடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டனவா. 2010 ஸ்டார்ட் பண்ணி 2025 திராவிட மாடல் ஆட்சியில இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு 2018 வரை நடந்துள்ளது. என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பா கஷ்டப்படுறான். சிவா, என் புள்ள இப்படி இருக்கிறாங்க, ஏன் யாரும் கண் திறக்க மாட்டீங்களா அப்படின்னு பிள்ளைக்கு அப்பன் கஷ்டப்படுறான். திருத்தணி முருகன் கோயிலுக்கு ராஜகோபுரமே இல்ல, இது அப்படி முடிஞ்சது. என்னப்பா பண்றது ஒண்ணுமே புரியல. முருகன் அழறான், என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு அழறான். சந்திரன் திருத்தணி தொகுதி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர், என்னையா பண்ற மாவட்ட செயலாளர், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மீண்டும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுமா வேணாமா?
திருத்தணி தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதே கேள்விக்குறியா இருப்ப போட்டிருக்கு. நீ இதுல வேற மாவட்ட செயலாளர். ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை உன்னால பண்ண முடியல. எல்லாம் ஜோழனுக்கு கொடுக்குற பணத்தை வச்சு நீங்க பண்றீங்க. அதுக்கு கணக்கு வழக்கு என்னன்னு தெரியல. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் முருகன், முருகன் பேர் கொண்ட பிரதீப் முருகன் தலையிட்டு இந்த கோயில் பணியெல்லாம் இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கிறத, எங்க பிரச்சனை இருக்கு, ஏது பிரச்சனை இருக்கு பார்த்து தமிழக முதல்வரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பிப்ரவரி 23 கும்பாபிஷேக பணிகளை துரிதமா நடக்க, கும்பாபிஷேகத்தை பண்ண முயற்சி எடுப்பாரான்னு முதலரசு செய்தித்தாள் வாயிலாகவும் முதலரசு யூடியூப் வாயிலாகவும் பிரதீப் முருகனுக்கு கோரிக்கை வைக்கிறேன். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். என்ன பண்றாரு பிரதீப் முருகன்? மாவட்ட ஆட்சியர் தலையிட்டியாவது அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்குமா பார்ப்போம். விரைவில் பார்ப்போம் என்ன நடக்குது.